அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மார்ச் 20 முதல் ஏப்ரல் 20, 2026 தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சி அண்டு வித்தை பலிதமாகும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். முயற்சி அண்டு வித்தை பலிதமாகும் மாதம். அந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சிருக்கலாம், சிறப்பாக இருக்குது. முயற்சியும் வித்தையும் பலிதமாகும். ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு 3-4 பாவகங்கள் வலுக்குது. முயற்சிக்குரிய பாவகத்தில் 3 கோள்களும், வித்தை திறமைக்குரிய பாவகத்தில் 4 கோள்களும் இருந்து, நவகிரகங்களில் 7 கோள்கள், 9 கோள்களில் 7 கோள்கள் இந்த 3-4 பாவத்திற்கு வேலை பார்க்கறதால சிறப்பாக இருக்கும். மேலும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான வித்தைக்குரிய அந்த குரு பகவான், ஏன்னா லக்னாதிபதி as well as 4ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ஆள் குரு பகவான், அவர் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியையே பார்க்கிறார். மிக சிறப்பாக சுப பலன்களை மற்றவங்க சூழல் வழியாலாம் சிறப்பாக செய்வார். மேலும் 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது. கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்க, மிராக்கிள் ஏற்படும். ஒரு யோகி ஞானி போல உங்களை வெளிப்படுத்தலாம். இப்போ லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். முயற்சியும் அதில் ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு ஃபீல் பண்ணிட்டு செய்யக்கூடிய, அது மெடிடேட் பண்ணால் தான் அது நடக்கும். 4 இதில் அது கொஞ்சம் நீங்கள் இந்த குரு அறிவாளிகள்ங்கிறதால நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதனால தான் பொதுவாக சொல்லுவேன், அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்ட்டு. எதனால் அப்படின்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதால் அவங்களுக்கு இப்படி செஞ்சால் அது மாதிரி நெகட்டிவ் வருமே, இப்படி வருமேலாம் அவங்களுக்கு தோணும். அதனால் அவங்க சிரமப்படுவாங்க, செய்ய மாட்டாங்க. புத்திசாலிகள் அப்படி நினைக்க மாட்டாங்க. கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பந்தா விடுவாங்க. அவங்க தான் ஜெயிச்சிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, இது கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு முயற்சி பண்ணுறப்ப மிராக்கிளை பார்க்கலாம். 3ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் இருப்பது, பாவிகள் 3, 6, 11 இருக்கிறது மிக சிறப்பு. கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் விரயம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உறுதியாகும். கண்டிப்பாக பலிதமாகும் அந்த முயற்சி. அது கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த செவ்வாயும் 3-4-2026 வரைக்குமே 3ஆம் பாவத்தில் இருக்கார். உங்கள் முயற்சிகளில் அப்படி ஒரு நன்மையை, மிராக்கிள்ஸை கொடுக்குற மாதிரி, முயற்சி பலிதமாகிற மாதிரி அவர் செய்வார். 3-4-2026 அப்புறம் அவர் 4ஆம் இடம் போகிறார். அவர் நட்பு வீடு அண்டு கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு. அதனால் சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியாக, வித்தை திறமை வழியாக மாபெரும் அதிர்ஷ்டம், அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் தருவார். ஆச்சரியமாக இருக்கும். அண்டு லக்னத்துக்கு 9 கூடிய அந்த சூரியனும் 4ஆம் இடத்துல இருக்கார். கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்புன்னு இருக்கேன். ஸோ அப்போ சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமை மற்றவங்க பார்த்து வியக்கும்படி, மரியாதை கொடுக்கும்படி வெளிப்படும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்டு கூட யார் இருக்கா அந்த சூரியனோட, தட் இஸ் 9ஆம் இடத்ததிபதியோட சனி பகவான் இருக்கிறார். உங்களுக்கு அவர் 2-3 கூடையவர். பேச்சு, தனம் அண்ட் முயற்சி, தைரியத்துக்குரியவர். அவர் இந்த சூரியனோட இணைவது ஒன்றுக்கொன்று கொஞ்சம் முரணான கோள்கள். சூரியன் அப்படி ஒரு ஒளி பொருந்திய கோள், சனி பகவான் அப்படி ஒரு இருட்டான கோள். ஸோ அது ஒன்றுக்கு முரணான கோள்கள் அப்படி பக்கத்தில் ஒரே ராசியில் இணையிறது கொஞ்சம் லைட்டாக சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்கிறேன். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேது உங்களை ஞானி யோகி போல் பிஹேவ் பண்ண வைப்பாருங்க. இல்லாட்டி ஞான கிறுக்கனை மாற்றி விட்டுருவேன். ஏன்னா இதில் இப்படி பாசிட்டிவ் இருக்குது, அது மாதிரி நெகட்டிவும் வருமே, என்ன பண்ணுறதுன்னு பயம் வரும். அங்கே கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. மேலும் 6-11 கூடிய அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார்.
திட்டமிட்டு அடித்து தூக்கி லாபத்தை பார்க்க முடியும். உங்கள் வித்தை திறமை ஜொலிக்கும். ஏன்னா சுக்கிரன்னாலே அழகு, கவர்ச்சி. அந்த நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றவங்களை கவரும்படி இருக்கும். உங்கள் வித்தை மற்றவங்களை மயக்கும்படி இருக்கும். அதன் மூலம் அபரிமிதமான லாபம் வரும். ஆனால் அந்த சுக்கிரன் 6ஆம் தேதி, அவர் 6 நாள், 26/3/2026 வரைக்கும் தான் அங்கே இருக்கார். ஒரு 6 நாள் தான் அங்கே உச்ச வீட்டில் இருக்கார். அப்புறம் 5ஆம் இடம் வருகிறார். இதில் 6ஆம் இடத்ததிபதி 5ல் வர்றது கொஞ்சம் சுமார். மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மை அதிகமாகும். ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, 11ஆம் இடமான தன்னுடைய சொந்த வீட்டையே அவர் பார்க்கிறார். அப்படி அதிர்ஷ்டமாக அபரிமிதமான லாபத்தை இந்த சுக்கிரன் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா சுபகோள்கள் கோணத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு அவ்வளவா ஆகாத கோளாக இருந்தாலும் 5ல் இருந்து 11ஆம் பாவத்தை அவர் பார்க்குறப்ப சூப்பராக அந்த வரக்கூடிய லாபம் மற்றவங்களை மலைக்க வைக்கும். மலைச்சு போய் பார்க்குறான்டா அப்படிம்பாங்கல்ல, அதை மாதிரி. அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லது. கண் திஷ்டி வராது. அண்டு வீட்லேயும் சுற்றி போட சொல்லணும். இந்த மாதம் உண்மையிலேயே கலக்கலாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த சுக்கிரன் அப்படி நல்லது பண்ணுவார். அண்டு செவ்வாயும் நல்லது பண்ணுற இதில் இருக்கார். சூரியனும் கிட்டத்தட்ட 15/4/2026 வரைக்கும் 4ஆம் பாவத்தில் இருக்கார். அப்புறம் 5ஆம் பாவம் போவார். அது சூப்பர். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி உச்சம். நீங்களாம் மெடிடேட் பண்ணிங்கன்னா மிராக்கிளை பார்ப்பீங்க. இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய புகழ், மரியாதை நீங்கள் இறக்கும் வரை அப்படியே நீடித்திருப்பது அப்படின்னு கிடையாது. உங்கள் பரம்பரைக்கே அது எக்ஸிக்யூட் ஆகும். பரம்பரைக்கே நீங்கள் வாங்கி வச்ச பேரு, புகழ் பரம்பரையே பயன்படுத்தும்படி உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பேரன் இந்த இதை பயன்படுத்திக்கிற மாதிரிலாம் அப்படி ஒரு இதை கொடுப்பாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா 3ல் உள்ள ராகுவும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகலாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு இருக்கார். உங்கள் முயற்சிகளில் வித்தியாசம் பண்ணுவீங்க. நார்மலாக எல்லாரும் செய்கிறத தாண்டி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடியது. லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, லேட்டஸ்ட் இதை உங்கள் இதில் வித்தை திறமையில், தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதன் மூலம் பாப்புலர் ஆகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த புதனும் பார்த்தீங்கன்னா 7-11 குடையவன் 3ஆம் இடத்தில், 7-10 குடையன் பாதகாதிபதியாக வரக்கூடிய இந்த 7-10 குடையவன் 3ஆம் இடத்துல இருக்கா. அது கொஞ்சம் பாதி மறைவு ஸ்தானம்தான். இருந்தாலும் மற்றவங்க, சூழல், இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் சகாக்கள் கூட இருக்கிறவங்க, இவங்களோடெல்லாம் அனுசரித்து போகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா மற்றவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. தொழில் வேலையில் ஒரு சில முடக்கங்களை பார்க்க வேண்டியிருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா 11/4/2026 வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் 4ஆம் இடம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு அந்த புதன் இடப்பெயர்ச்சி ஆயிடுவார். அங்கே அவர் நீச்ச கதியில் இருக்கார். ஆக பாதகாதிபதி நீச்சமாயிடுறார். அதனால் பெரிய மற்றவங்க சூழல் வழியாக, தொழில் வேலை ரீதியாக பெரிய பாதகங்கள் வராது, தப்பிச்சுக்கலாம். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும். இந்த செவ்வாய் அண்டு சூரியன் ஆச்சரியமான ரிசல்ட்டை கொடுப்பார். இருந்தாலும் இந்த செவ்வாய் சனி சேர்ந்து உங்களுக்கு 10ஆம் பாவத்தை பார்க்கறதால மெடிடேஷனுங்கிறது கம்பல்சரி. அண்டு தந்தை கொஞ்சம் முடியாமல் இருக்கார் அப்படின்னா அவரெல்லாம் போய் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும். இல்லை ரொம்ப ட்ரீட்மெண்ட்டை இதெல்லாம் தாண்டி போயிடுச்சு சார் அப்படின்னா அவங்கள ஜில் தட்டிடணும். அவங்கள்ட்ட நல்ல ரேப்போ க்ரியேட் பண்ணி பின்னாடி அவர் போன பிறகு வருத்தப்படக்கூடாது. அப்பா இதை கேட்டார், இதை செய்யலையேன்னு நினைக்காம அவங்களுக்கு நல்லது பண்ணுறது, அவங்களுக்கு திருப்தி கொடுக்கறது, அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சரி பிடிச்சிருக்கா பரவாயில்லப்பா, செஞ்சு விடுப்பா, நல்லது பண்ணுப்பா, ஏன்னா அவர் இருக்க போகிற காலம் கம்மி அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜ்டு ஃபாதராக இருக்கிறவங்கள்ட்டலாம் அவங்கள்ட்ட நல்ல ரேப்போ திருப்தியை இது பண்ணிக்கங்க. இல்லாட்டி இந்த பித்ரு தோஷம் மாதிரிலாம் வரும். அதோட விளைவுகள் உங்களுக்கு மட்டுமல்ல குடும்பத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்து 10ஆம் பாவத்தை பார்க்கறதால இந்த மாதிரி
பரம்பரை வழி சில சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ஏற்படும் இந்த மாதம். அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த செவ்வாய் 3-4க்கு அப்புறம் இடப்பெயர்ச்சி ஆகி செவ்வாய் சனி சேர்ந்து அங்கே பார்க்குறாங்க. இந்த ரெண்டுமே பாவம் கோள். இந்த ரெண்டும் ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கும். அண்ட் வேலை தொழில் ரீதியாகவும் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன சார் முயற்சி வித்தை பலிதமாகணும்? ஆமாம், பலிதமாகிறப்ப ரெகுலராக கிடக்கக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் வேணான்னு சொல்லி திமிரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் உபய லக்னம் உபய ராசி அது சிக்கலை ஏற்படுத்தும். என்னவோ சொல்லுவாங்கல்ல, அரசனை நம்பி புருஷனை கையை விடக்கூடாதுன்னு. அதனால் இருக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டே பண்ணிக்கணும். இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். அதனால் டோட்டலாக இருக்கிற இந்த இதெல்லாம் விட்டுட்டு இதில் ஓரளவு நல்லா ஆயிடுச்சுன்ட்டு ஊன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இது கோச்சார ரீதியான பலன்கள் சிக்கலாக போகும். அது மாதிரி நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நல்லா இருக்குது, நான் அந்த வேலை தொழில் ரீதியாக என்ன சம்பாதிக்கிறேனோ அதை தாண்டி 2 பங்கு 3 பங்கெல்லாம் வருது அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் ஃபுல்லாக இறங்க போகிறீங்க, அந்த வேலை தொழிலெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க ப்ராப்பராக ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஒரு ஜோதிடருக்கு 2 ஜோதிடருக்கு நல்ல தசாபுத்தி இருக்கான்னு. உங்களுக்கு நீங்கள் அறிவாளி தான், புரிஞ்சிக்கலாம், எல்லாருக்குமே புரியும். ஒரு கடந்த 6 மாதம் இல்லை 1 வருஷம் எப்படி இருந்துச்சு, என்னதான் சோதனை வந்தாலும் இறுதி வெற்றி இருந்துச்சா, இல்லாட்டி லாஸாகவே போயிட்டு நிம்மதி இல்லாமையே இருந்தோமான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் கெட்ட தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நல்ல தசாபுத்தி இருக்குது அப்படின்னா தைரியமாக செய்யலாம். அதனால தான் உங்களுக்கு தலைப்பு முயற்சி அண்டு வித்தை பலிதமாகும் மாதம் இருக்கேன். கலக்கல் விடுங்க. இது கோச்சார ரீதியான பலன்கள். அது அடிப்படை 25% தான் பலிதமாகும். மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப இந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஆனால் சில பேர் கமெண்ட்ஸ்லேயே போடுறாங்க, அது என்ன சார் சனிக்கு பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க, அடுத்து ராகுக்கு குரு நிவர்த்தி பலங்கள் இப்போ ரீசெண்டாக போட்டதில் நெகட்டிவாக சொல்கிறீங்க, அது என்ன எதை பார்க்கறது, இது அதில் நெகட்டிவாக சொல்கிறீங்க இதில் பாசிட்டிவாக சொல்கிறீங்க. அது சனி பயிற்சின்னாக்கா சனி பயிற்சிக்கான அந்த அந்த கோளை மையப்படுத்தி தான் பலன் இருக்கும். அது மாதிரி குரு வக்ர நிவர்த்தி அப்படின்னா அந்த குருவை மையப்படுத்தி மட்டுமே இருக்கும். பட் இந்த மாத பலன்கள்ங்கிறது அனைத்து கோள்கள் அனைத்து பாவகங்களையும் அனுசரித்து தான் இந்த மாத அறிவுறுத்தல்கள் கொடுப்பேன் உங்களுக்கு. இது கோச்சார ரீதியான பலன்கள். இந்த 25% சொன்னேன் இல்லையா, அதில் 80%க்கு மேலே இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது முக்கியத்துவம் மற்ற இதை விட. ஏன்னா இதுதான் ஓவரால் கோள்கள் அண்ட் பாவகத்தை அனுசரித்து சொல்கிறது. அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, புரியும், ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். மேலோட்டமாக நான்ங்கிற ஈகோவோட பண்ணிங்கன்னாக்கா புரியாது. அதில் ஒன்று சொல்கிறாரு இதில் ஒன்று சொல்கிறாரு குழப்புறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அறிவை வைத்து கொண்டு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அலட்சியப்படுத்திடுவீங்க. அது பண்ண வேண்டாம். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. கேது உங்களை ஒரு யோகியாக ஞானியாக பிஹேவ் பண்ண வைப்பார். என்னதான் முயற்சி வித்தை பலிதமாகி பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை வந்தாலும் அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி அன்புலங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.